தமிழ்னா லாங்குவேஜ் அப்படின்னா நீங்கள் தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, வேறு ஏதாவது போட்டிருக்கலாம், கிரியோல் ஏதாவது போட்டிருக்கணும். இந்த ரெண்டும் அங்கே தவறாக இருக்கிறது, சாய்ஸே தப்பு. இதை நம்ம உணராமல் நம்ம வந்து அண்ணாமலையை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே ஒரு மேடையில் சுருக்கமாக பேசணுன்னால இது வந்து ஒரு தமிழ் மாநாடு, தமிழர்களுக்காக பேசக்கூடிய இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தமிழர்கள் வந்து மத ரீதியாக பிரிந்து கிடக்காதீர்கள், தமிழ் இந்து, தமிழ் முஸ்லீம், தமிழ் கிறிஸ்தவன்னு பிரியாதீங்கன்னு சொல்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இல்லையா? கடலுள் மாய்ந்த இளம்பெரும் அழுதி. சாதாரண தமிழன் மட்டுமில்லை, அவன் கடலோடியாகவும் இருந்திருக்கிறான். கடலில் போய் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்த ஆள் கடலில் மாய்ந்துட்டான். அப்போ அவன் பல வாணிகத்துக்காகவோ போருக்காகவோ பல உலகங்களுக்கு பல நாடுகளுக்கும் போன ஒரு பாண்டிய மன்னன். அவன் சாதாரண ஆள் இல்லை. என்ன அப்பேற்பட்ட ஒருத்தர் இந்த ஒரு கருத்தை சொல்கிறார். இது பாடலாக பதிவாகிறது, அவருடைய பாட்டு பதிவாகிறது. ஆனால் கருத்து எப்போ வந்தது? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள், அடுத்தது இந்தியாவில் அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழ். அவங்களுக்கு விடுதலை நாள் தான், மகிழ்ச்சியான நாள் தான், இல்லைங்கள. ஆனால் அவங்களால அதை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியுதா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அது மாறணும் அப்படின்னு தான் சொல்றாரு. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் திரு பிரபாகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது ஃபெட்னாவில் அண்ணாமலை அவர்கள் பேசிய பேச்சு. முதல்ல அவர் கலந்து கொண்டதே கொஞ்சம் நிறைய பேருக்கு ஒரு புருவத்தை உயர்த்தக்கூடிய விஷயமாக இருக்குது. ஒருவேளை இவர் பிஜேபியிலேருந்து வெளியில் வந்துட்டார், அதனால் இப்போ ஃபெட்னாலேருந்து கூப்பிட்டுருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது. உண்மையிலே அப்படிதான் இந்த அழைப்பா? ஃபெட்னா எதுக்காக திரு அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டாங்கிறது எனக்கு தெரியாது. சரி. ஆனா உங்களுடைய பத்திரிகை நீங்களே ஒரு தலைப்பு போட்டீங்க, இந்துத்துவ எதிர்ப்பு கொள்கைக்கு மாறுகிறாரா, இந்துத்துவ எதிர்ப்புக்கு மாறுகிறாரா அண்ணாமலை அப்படின்னு. நான் அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் சொல்றேன். 2 வருஷத்துக்கு முன்னால இதுல திரு பிரதம மந்திரி மோடி அவர்களும் கலந்துக்கிட்டாங்க இதே ஃபெட்னா. அப்போ மோடி அவர்களும் இந்துத்துவ கொள்கைக்கு எதிராக மாறுகிறாரா அப்படின்ற கேள்வியை கேட்கலாமா? அதுல இல்ல, அதுல இருந்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் எல்லாம் கூப்பிடல. மோடி அவர்களை கூப்பிடுறதுங்கிறது மோடி ஸ்கேல், அது வந்து வேற ஸ்கேல்ல வரும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபெட்னா வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், ஃபெட்னா வந்து ஒரு தனி அமைப்பு இல்லை, பல அமைப்புகள், பல தமிழ் சங்கங்களுடைய கூட்டமைப்பு, ஃபெடரேஷன். இது கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்புல ஒரு காலத்துல ஒரு சங்கம் கை ஓங்கி இருக்கும், ஒரு சங்கம் கைக்கு தாழ்ந்து இருக்கலாம். அதனால் அவங்களே இன்றைக்கி வந்து மனம் மாறி இருக்கலாம். இந்த பொதுவாக இந்த ஃபெட்னாவை பற்றி ஒரு பார்வை உண்டு, நான் அதை மறுக்கலை. ஆனால் இப்போ அவங்க கொஞ்சம் அந்த பார்வை அவங்களுடைய பார்வை, ஃபெட்னாவுடைய பார்வை கொஞ்சம் மாறி இருக்குது. அந்த மாற்றத்தினுடைய பார்வையாக நீட்சியாக தான் நான் பிரதமர் அவர்களை அழைத்ததும் அண்ணாமலை அவர்களை அழைத்ததும் நான் பார்க்கிறேன் ஒழிய, இது வந்து நம்ம பெருசாக வந்து இதில் ஒரு முடிச்சு போட்டு பூதகரமாக அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, அதில் அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அண்ணாமலை பார்த்த மாதிரி இல்லை ஃபீலிங் இருக்கு. அதாவது தமிழன் அப்படின்னா இந்துவா பார்க்காதீங்க, முஸ்லீமா பார்க்காதீங்க, கிறிஸ்தவராக பார்க்காதீங்க, அதை கடந்து தமிழனா வந்து அவருடைய அந்த ஐடென்டிட்டிங்கிறது இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாரு. நிறைய விமர்சனங்கள் இது தொடர்பாக வருது. முதல்ல வந்து எல்லாரும் இந்தியன்னு நான் சொல்கிறத தான் பெருமைப்படுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் தமிழன்றது வந்து திரும்பியும் நீங்க பழைய கோரிக்கை, பழைய இதை நோக்கி இது போயிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்களை வைக்கிறாங்க நிறைய, அதாவது மூத்த பத்திரிகையாளர்கள் விமர்சனம். அதை சில இது கொஞ்சம் அவங்க வந்து அவசரப்பட்டோ இல்லாட்ட மேம்போக்கா பார்த்துட்டு வைக்கிற மாதிரி எனக்கு படுது. சரி, இது எதுக்காக இந்த கான்டெக்ட்ல என்ன எப்படி இது வருதுன்னா, தென்னாப்பிரிக்காவுக்கு நான் போகும்பொழுது அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியில் சேர்ந்தவங்க மூத்தவர்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை வந்து ஹிந்து தமிழ் அப்படின்னு 2 சாய்ஸ் இருக்கும் பொழுது தமிழ்னு போடுறாங்க அப்படின்னு இருக்கு. இதை சுட்டி காட்டி தான் பேசி அதுக்கப்புறமா கேட்குறாங்க. முதல்ல இந்த சென்சஸில் இது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்சஸில் இப்படி போட்டதே தப்பு. அதை நீங்கள் யாராவது பார்க்குறீங்களா? உங்களோட மதம் என்னன்னு கேட்டால் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்தவம்னு சொல்லலாம். அதில் எப்படி தமிழ் வரும்? ஹிந்து தமிழ்னு போடுறதே தவறு இல்லையா? தமிழ்னா லாங்குவேஜ்,
அப்படின்னா நீங்கள் தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு வேறு ஏதாவது போட்டிருக்கலாம், கிரியோல் ஏதாவது போட்டிருக்கணும். இந்த ரெண்டும் அங்கே தவறாக இருக்கிறது, சாய்ஸே தப்பு. சரி, இதை நம்ம உணராமல் நம்ம வந்து அண்ணாமலையை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல அண்ணாமலை அவர்கள் இத பேச வேண்டிய நோக்கம் வந்து ஃபெட்னாவை வந்து பெருமைப்படுத்தும் விதமாக. என்ன இப்போ அண்ணாமலை இப்போ கான்டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கு, எந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் பின்னால கான்டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கு. இப்போ அண்ணாமலை எங்க பேசுறார்? ஒரு தமிழ் சங்கங்களுடைய கூட்டமைப்புல பேசுறார். சரி, யார்கிட்ட பேசுறார்? தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களிடம் பேசுறார், தமிழ்ல பேசுறார். அவரும் ஒரு தமிழர். இப்போ நம்ம 2 பேரும் பேசுகிறோம், நீங்களும் தமிழர் நானும் தமிழர். நீங்கள் யார் சார் அப்படின்னு என்னை கேட்டால் உங்கள்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? இந்த இடத்துல நான் எதுக்காக வந்திருக்கணும், இதை பற்றி தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? நான் வந்து இந்த அமைப்பை சேர்ந்தவன் நான் உங்கள்கிட்ட நான் பதில் சொல்லுவேன் இல்லையா? என்னை அறிமுகப்படுத்தும் போது எழுத்தாளருங்கிறீங்க. இதே இது என்னுடைய உறவினர்கள்ட்ட என்னை ஒருத்தர் அறிமுகப்படுத்தும் போது நான் என்ன சொல்லுவேன்? இன்னார் பையன்னு சொல்லுவேன். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சு தான் நம்ம யார். நான் வெளிநாட்டுக்கு போகும்போது நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் இந்தியன்னு சொல்ல போகிறேன் இல்லையா? இல்லை ஒரு கார்ப்பரேட் விஷயமா போகும்போது என்னுடைய கம்பெனியை சொல்லி நான் அறிமுகப்படுத்திக்கிட்ட போகிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் இப்போ நம்ம டைம் இருக்கிறனால நம்ம விளாவரியாக பேசுகிறோம். அங்கே ஒரு மேடையில் சுருக்கமாக பேசணுங்கனால இது ஒரு தமிழ் மாநாடு, தமிழர்களுக்காக பேசக்கூடிய இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் தமிழர்கள் வந்து மத ரீதியாக பிரிந்து கிடக்காதீர்கள், தமிழ் இந்து, தமிழ் முஸ்லீம், தமிழ் கிறிஸ்தவன்னு பிரியாதீங்கன்னு சொல்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இல்லையா? இதை நம்ம இந்த மத வேறுபாடுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத எப்படி எடுத்துக்கிறோம்னா, நான் தமிழன் நீ ஆனால் அப்படின்னா இந்தியன் இல்லைன்னு அங்கே சொன்னார். அவர் சொல்லலை. அது வந்து அப்படி ஒரு பொருள் புதைந்தும் இல்லை அதில். இப்போ சொல்லாமல் கூட சமயத்தில் பொருள் வரும். இந்த இடத்துல அப்படியும் வந்ததாக நான் பார்க்கலை. உங்களுக்குள்ள மத பிரிவினை வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். இல்லை, ஒருவேளை மதத்தை அவர் ஒரு நெகட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரோ, அந்த இதுலேருந்து தன்னை விடுபடுத்தி கொள்ள விரும்புகிறாரா? ஏற்கனவே ஒரு ஐடியாலஜிக்குள்ளே நம்ம இருந்தோம், அதுலேருந்து நம்மளை மாற்றி காமிச்சிக்கணும், நம்ம அதுலேருந்து வெளியே வந்துட்டோன்றதை காமிச்சிக்கணும். இப்போ மதத்திலிருந்து நான் வெளியே வந்துட்டேன்னு நீங்கள் காட்டணும்னா நீங்கள் எப்படி காட்டுவீங்க சொல்லுங்கள்? எனக்கு மதம் இல்லைன்னு சொல்லலாம், இல்லை நான் வேறு மதத்துக்கு போயிட்டேன்னு சொல்லலாம், அப்படியும் இல்லைன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? நான் தமிழ் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு மதம் இல்லைன்னு அர்த்தமாகுமா? இல்லை, இது கம்பராமாயண பாடல வேற இது சம்பந்தமா எடுத்து ஒன்று நீங்க சொன்னதெல்லாம் ஒன்றுன்னு நினைச்சா ஒன்று, பலதுன்னு நினைச்சா பலது, இல்லைன்னு நினைச்சாலும் இல்லை அப்படின்ற அதையும் சேர்த்து அது ஏன் சொல்றாருன்னா, ஃபெட்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு பிரிவினை இயக்கம்னு மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது. அப்படி நினைச்சா அது அப்படித்தான். இன்னைக்கு அவங்க மனம் மாறி இருக்கார்கள்னு நினைச்சா மனம் மாறி இருக்கிறார்கள். இல்லை அவங்க எதுவுமே இல்லைன்னாலும் இல்லை. அது ஃபெட்னாக்கு பொருந்துங்கிறது தானே இப்படி இந்த பாட்டு ஃபெட்னாக்காக தானே சொல்லியிருக்காரு. அவங்களுடைய நிலைப்பாட்டை விளக்குறதற்காகத்தான் இது சொல்கிறார். நாளைக்கே கடவுள் இல்லைங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து அதுக்கும் கம்பன் வழிவகுத்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஃபெட்னா நாளைக்கே தன்னுடைய நிலையை மாற்றி கொண்டாலும் அதற்கும் சேர்த்து தான் இந்த பாடல் பொருந்தும் அப்படிங்கிறது தானே அவர் சொல்கிறாரு. அப்போ அதையும் தாண்டி உண்டாலம்ம இவ்வுலகம் அந்த பாடலை எடுத்துக்கிட்டு தமிழன் எப்படி வாழணுன்றத வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த மாதிரி எந்த பாடலையாவது சொல்ல முடியுமான்றது தான் ஒரு கேள்வி. அதாவது பாடல் வேணால் தமிழில் இருக்கலாம், எழுதியவர் தமிழராக இருக்கலாம், ஆனால் ஒரு கருத்துன்னு சொல்லும்போது அது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கருத்தாகத்தானே பார்க்க முடியும். ஸ்பெசிஃபிக்காக இந்த மொழி பேசுகிறவங்களுக்கு தான் இது, இந்த மொழியில் எழுதினாங்களா இவங்களுக்கு தான், இந்த மொழியில் எழுதினா இவங்களுக்கு அப்படின்னு நம்ம அதை எப்படி எடுத்துக்க முடியும்? சரி, அதில் இன்னும் சிலர் வந்து என்னுடைய நண்பர்களே கூட அதில் வந்து அவர் இந்தியத்திலிருந்து பாரதிய கலாச்சாரத்திலிருந்து அவர் தன்னை அந்நியப்படுத்திக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. முதல்ல அந்த பாடலே அப்படி இல்லை. அந்த பாடலே முழுமையாக ஒரு இந்திய பண்பாட்டை ஒட்டின பாட்டு. அது சொல்லப்போனால் நம்ம இந்து மதத்து கோட்பாடுகளை உள்ளடக்கிய பாட்டு. எப்படின்னா அந்த பாட்டில் என்ன சொல்லப்படுது? இந்திரன் உலகத்தில் இருக்கக்கூடிய அமுதம் கிடைத்தாலும் அதை தனியாக உண்ணாமல் எல்லாருடைய அப்போ இந்திரன்கிறது யாரு? அமுதம்ங்கிறது என்ன? இதெல்லாம் வந்து நம்மளுடைய மெய்யியல் கோட்பாட்டில் இருக்கு, இந்திய மரபுல இருக்கு. இது தமிழ் மரபுக்கு மட்டும் இல்லை, இது அனைத்து இந்திய மரபுலையும் சேர்ந்தது தான். ஸோ இந்த பாட்டே வந்து ஒரு பாரதிய கலாச்சாரத்தை உள்ளடக்கிய பாட்டு தான். அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னு நினச்சா, அதாவது என்னுடைய பார்வை எப்படின்னா, இந்த நாட்டில் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய அணுகுமுறையை பற்றி ஒரு பொதுவான கருத்து மெய்யியல் கோட்பாடுன்னு இருக்குது. ஒரு ஸ்பிரிச்சுவல் அவுட்லுக்
ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு அடியார்களும் அவங்கவுங்க தாய்மொழியில் அதை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இவ்வளோதான். ஆகையினால அவங்க தமிழில் எழுதுனதுனால அது வந்து தமிழுக்கு உரியது அங்கே இருக்குங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. அதே போல் வடமொழியில் எழுதப்பட்டால்தான் அது வந்து ஒரு பாரதிய இலக்கியமாகும், பாரதிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்குங்கிறதுக்காக நீங்கள் வேதம் இன்னும் என்ன உபநிடதங்கள் இப்படின்னு சொல்கிறோமே, அதுவும் தமிழில் வந்து இந்த பாடலும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மற்றைய பக்தி இலக்கியங்களும் என்ன சொல்லுச்சோ அதை வடமொழியில் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதனால் அது சுப்பீரியர், அதை வலியுறுத்தி இது நடக்கலை, அதுக்கும் இதற்கும் முரண்பாடுன்னு சொல்கிறதே முதல்ல ஒரு அபத்தமான விஷயம். ஆகையினால இங்கே வந்து இந்த பாடல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்தது அவர் என்ன சொல்கிறாரு அண்ணாமலை, இந்த பாடலை சொல்லிட்டு அதுக்கு என்ன விமர்சனம் வைக்கப்படுது? இந்த பாடலை சொல்லும் பொழுது இந்த கருத்து வந்து உலகம் முழுக்க பொதுவான கருத்து, யாரும் மறுக்கலையே. ஆனால் அது பாடினவன் யாரு? தமிழர். கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வடுதி. சாதாரண தமிழன் மட்டுமில்லை, அவன் கடலோடியாகவும் இருந்திருக்கிறான். கடலில் போய் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்த ஆள் கடலில் மாய்ந்துட்டான். அப்போ அவன் பல வாணிகத்துக்காகவோ போருக்காகவோ பல உலகங்களுக்கு பல நாடுகளுக்கும் போன ஒரு பாண்டிய மன்னன். அவன் சாதாரண ஆள் இல்லை. அவன் என்ன அப்பேற்பட்ட ஒருத்தர் இந்த ஒரு கருத்தை சொல்கிறார். இது பாடலாக பதிவாகிறது, அவருடைய பாட்டு பதிவாகிறது. ஆனால் கருத்து எப்போ வந்தது? யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு கணியன் பூங்குன்றான் எழுதினார். இந்த கருத்துங்கிறது என்றைக்கும் இருந்தது தானே? இந்த பாடல் எழுதினதுக்கு அப்புறம் தான் இந்த கருத்து வந்ததா? கிடையாது. இல்லை. உங்களுக்கு இன்னொன்றுமே சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு மதம் அப்படின்னு சொல்கிறோம். அது இஸ்லாமாகவும் இருக்கலாம், கிறிஸ்தவமாகவும் இருக்கலாம், இந்து மதமாகவும் இருக்கலாம். மதம்ங்கிறது எதை சொல்கிறோம்? ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சரை சொல்கிறோம் இல்லையா? பட் அது இப்போ திடீர்னு உருவான மட்டும்தான் மதமாக? இப்போ அது வந்து எதுக்கு பொருந்தோம்னா கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் தான் பொருந்தும். ஒருத்தர் வந்து ஏற்படுத்தி இப்படிலாம் இருக்கணும், இது வழிமுறைன்னு சொன்னதுனால அவங்களுக்கு அது புதுசாக உருவான மதம். இப்போ யூதேய மதத்தை எடுத்துக்கோங்க, நம்ம ஹிந்து மதத்தை எடுத்துக்கோங்க. இது யார் உருவாக்கினா? என்னைக்கு வந்தது? இந்த கொள்கைகள்லாம் எத்தனை காலமாக இருந்தது? யாராலும் சொல்ல முடியாது. எழுதப்பட்ட காலத்தை தான் சொல்ல முடியும், அந்த கருத்து தோன்றிய காலத்தை சொல்ல முடியாது. அதைத்தான் அவர் சொல்கிறார். இந்த மதங்கள் தோன்றும் முன்னால் இந்த கருத்து தோன்றியதுங்கிறதுல என்ன தவறுன்னு நான் கேட்குறேன். இந்த பாடல் தோன்றியது இந்த ஆண்டுன்னா நம்மளால் சொல்ல முடியுது, இந்த கருத்து தோன்றியதுன்னு சொல்ல முடியுமா? இந்த நுட்பத்தை அண்ணாமலை தெளிவாக சொல்கிறார். இந்த கருத்துங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இந்த பாடலுடைய காலம் அப்படின்னு அவர் சொல்லலை, இந்த கருத்தினுடைய காலம் அப்படிங்கிறார். ஆகையினால அவர் கரெக்டாக தான் பேசியிருக்கிறார். கொஞ்சம் நம்ம அதை கொஞ்சம் நுட்பமாக கவனிக்கலை, அந்த கவனிக்காதனால விமர்சனங்கள் வருவதாக நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் இலங்கை தமிழர்களோட எப்பயும் நான் கூட இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. முன்னாடியே அவர் அதெல்லாம் பண்ணதானே செஞ்சார். இப்போ அதை தனியாக ஸ்பெசிஃபிக்காக அதை வந்து சொல்ல வேண்டிய இல்லை 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 சரி, அதே தான் சொல்லணேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அண்ணாமலை அவர் வந்து கீன் அப்சர்வர். எதை சொல்லிட்டு சொல்கிறாரு இங்கே பாருங்கள். பின்னால் ஒரு வாக்கியம் இருக்குது அந்த பேனரில், எனக்கு அது டக்குன்னு வரல. எல்லா உலகத்தில் இருந்தாலும் தமிழால் இணைவோமா ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு தாயகம் என்பது தமிழர்கள், அது ஒரு ஜாகிரபிக்கல் இடம் கிடையாது. தமிழர்கள் எங்கே இருந்தாலும் அவங்க மனசில் தமிழ் இருந்ததுன்னா அதுதான் தாயகம் அப்படின்றத சொல்லிட்டு, ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திர நாள் இவங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்பு மக்கள் வந்து அதை கொண்டாட முடியாமல் தவிக்கிறாங்கன்னு சொல்ல. ஒன்று இலங்கை தமிழர்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள். அடுத்தது இந்தியாவில் அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழ். அவங்களுக்கு விடுதலை நாள் தான், மகிழ்ச்சியான நாள் தான், இல்லைங்களே. ஆனால் அவங்களால அதை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியுதா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அது மாறணும் அப்படின்னு தான் சொல்றாரு. இதை வந்து நீங்க ஒரு மீண்டும் ஒரு ஈழ போராட்டம் பெரிய கட்சியில இருந்த பொழுது அதை செஞ்சிருந்தா மாத்தியே இருந்திருக்கலாமே. இப்போ போயிட்டு ஒரு நீங்க ஒரு ஃபெட்னால கூப்பிட்ட உடனே அவங்கள ஒரு விசில் அடிக்கிறதுக்காக இதை பேசின மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதே. அப்படி இப்போ நீங்க விசில் அடிக்கிறதுன்னு பேசி சொன்னீங்க, உடனே அதில் தாவேக்காக பேசிட்டாருன்னு நான் உள்ள அர்த்தம் எடுத்துக்கிட முடியுமா? அதுவும் இருக்கதான் இருக்கு. ஏன்னா ஒரு வருஷம் பொறுப்போன்னு சொல்லியிருக்காரு. இல்லையே, இல்ல இல்ல ஒரு வருஷம் பொறுமையா இருப்போம், ஆட்சி நல்லா தான் இருக்கு. இப்படி யதார்த்தமா ஒரு வார்த்தைக்கு நம்ம உள்ளர்த்தம் எடுக்கிறதுன்னு ஆரம்பிச்சோம்னா நீங்களும் நானுமே எதுவுமே பேச முடியாது. நான் என்ன சொல்ல வரேன், அவர் என்னத்தை சொல்ல வர்றாருன்னா, சுதந்திர நாள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள். இப்போ ஃபெட்னாவில் வந்து அவங்க ஈழத்தமிழர்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்குது. அங்கே இப்போதைக்கு அவங்களுடைய தொகை எண்ணிக்கையும் இப்போ அதிகமாக இருக்குது. அதிகம் 30% ஏதோ ஒரு
எங்கேயோ பார்த்தோமே, எனக்கு கரெக்டாக தெரியல. ம். நல்ல ஒரு சைஸபிள் பீப்புள் இருக்கிறாங்க. கனடாவிலேருந்து ஃபெட்னாங்கிறது கனடாவே சேர்த்தது. சேர்த்தது. அங்கே கனடாவில் வந்து இவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. அப்படிங்கும்பொழுது இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இவங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை அப்படின்ற வருத்தத்தை தெரிவிக்கிறார். ம். அவ்வளோதான். இதனால திருப்பும் ஈழப்போற நம்ம ஆரம்பிக்கணும்னு அவர் சொன்னதாக கருத்து நம்ம சொல்றது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப தவறான ஒரு செயல். ம். அவர் பிரிவினையும் தூண்டலை. ம். இவங்கள இந்த நிலை மாறணும்னு சொல்றாரு. அவங்களும் வந்து இந்த மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய நிலைக்கு வரணும் ம். அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ண கிடக்கையே சொல்லியிருக்கிறாரே ஒழிய, மற்றதில் நம்ம இதில் மீண்டும் ஈழப்போரை தொடங்குறார் அப்படின்னு அண்ணாமலை சொல்றதாக இதில் எடுத்துக்கொள்வது கூடாது. சரி, கட்சி எப்போ சார்? கட்சிங்கிறது நாளைக்கு தேர்தல்னா இன்னைக்கு கட்சி. ஓ, தேர்தல் வரும்பொழுதா? இல்ல அவசியம் தேர்தலை இந்த சந்திக்க தயாராகும் போதா? ஆமாம், வரட்டுமே, தேர்தல்ங்கிறது வரட்டும். ம். ம். அதனால இந்த என்னைக்குமே தயார் தான். ம். ஆனா தினந்தோறும் வந்து பக்குவப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நாங்கள் முதல்ல இந்த வீத லீடர்ஸ் நான் தான் சொல்லிட்டேன். பக்குவம் இல்லாத மக்கள்கிட்ட வந்து நம்ம ஆட்சியை கைப்பற்றுறது ரொம்ப லேசு. இப்போ விஜய் கூட ஆட்சியை கைப்பற்றிட்டார். தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம நினச்சதை மக்களுக்கு செய்கிறது ரொம்ப கஷ்டம். நான் விஜய் விடுங்க, ராஜீவ்காந்தி எடுத்துக்கோங்க. 400 சீட்டு அவரை மாதிரி மெஜாரிட்டி நேருக்கு தான் கிடச்சிது. நேருவை விட ஒருபடி மேலே. அவர் நினச்சிருந்தா எவ்வளவோ நல்ல திட்டங்கள் செஞ்சுருக்கலாம். எதிர்கட்சிங்கிறதே கிடையாது. அன்றைக்கி பிஜேபியாக 2 சீட்டு தான் அவருடைய லோக்சபா பார்லிமெண்ட்டில். என்ன செய்ய முடிஞ்சது அவரால்? 10ஓட 11 போயிட்டார். வந்த வேகத்தில் நல்லா இருந்தார். அஸ்ஸாம் அக்காடு போட்டார், பஞ்சாப் அக்காடு போட்டார், டக்குன்னு ஈழத்தில் மாட்டினார், முடிஞ்சு போச்சு. அவருடைய அரசியல் வாழ்க்கையும் வீணாக போச்சு, அவருடைய சொந்த வாழ்க்கையும் வீணாக போச்சு. ஸோ இதில் வந்து ஆட்சிக்கு வர்றதில்ல, பக்குவம் இருக்கணும். அந்த தொண்டர்களுக்கு அந்த பக்குவம் இருக்கணும். அது இல்லாத இடத்துல தான் பிரச்சனை வருங்கிறத நன்றாக தெரிந்து கொண்டு தான் இந்த மாதிரி வீத லீடர்ஸ் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சமுதாயத்தையும் தொண்டர்கள் முதல்ல பக்குவம் மாற்றுவோங்கிறது எதுக்கு? முதல்ல தொண்டர்கள் மாறணும். அப்புறம் தான் நீங்கள் சமுதாயத்தை மாற்றுறதுக்கு முயற்சி செய்யணும். இவ்வளோ தெளிவாக இருக்கிறார். ஆனா அவரை பத்தி இங்க சொல்லும் பொழுது தாவேக்காக்கு 1 வருஷம் கொடுத்துட்டா இருப்பாரு. அப்ப வந்து அவருக்கு வந்து அங்கேயும் போலான்னு ஐடியா இருக்கு போல இருக்கு. தாவேக்காவோட கனெக்ட் ஆவாரா, இல்ல அதிமுகவை லீட் பண்ண போறாரா, அதிமுகக்குள்ள போறாரா, இப்படி எல்லாம் ஒரு விஷயங்கள் அவரை சுத்தி சுழண்டுகிட்டே இருக்கு. இதை வந்து எப்படி? இதுக்கெல்லாம் இது வந்து ஒன்று அவரே தான் பதில் சொல்லணும், இல்லைன்னா அவரால் அனுமதிக்கப்பட்ட ஆட்கள் பதில் சொல்லணும். நான் அந்த 2 கேட்டகரியிலையும் கிடையாது. நான் வந்து அவருடைய நலம் விரும்பி இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னோடி, அவ்வளோதான். அதனால் இந்த இதில் எனக்கு பதில் கிடையாது. மிக்க நன்றி சார். வணக்கம்மா.